மரித்தவரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில உங்களுக்கு ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கடைசியில இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அன்பானவர்களே, சில பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது உடனே தீர்வு கிடைக்கும். ஆனா சில பிரச்சனை நாள் கணக்குல அல்லது வார கணக்குல அல்லது மாத கணக்குல போகும்போது நாம் சோர்வு அடைஞ்சிடுவோம். இங்கேயும் இந்த யூரோ கிலிதோன் என்கிற பெரிய புயலில பவுலும் 276 பேர்களும் அதை மாட்டி கொண்ட பொழுது அநேக நாளாய் சூரியனும் நட்சத்திரங்களும் பார்க்க முடியலன்றாரு. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றும் அற்று போயிற்றுன்னு சொல்றாரு. சரக்குகளையும் கப்பல் தளவாடங்களையும் தங்கள் கைகளில் இருந்தே தூக்கி கடலில போடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில, இருள் நிறைந்த சூழ்நிலையில பவுல் கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால அதை பிடித்து கொண்டு, பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பாதுகாத்து கரை சேர வைப்பார் என்று சொல்லி எனக்கு வந்த வார்த்தையை நான் நம்புகிறேன்னு சொல்லி நம்பினார். அதே போல ஒருவரும் மறிக்காம எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எதை குறித்தும் சோர்ந்து போகாம தேவனுடைய வார்த்தையையும் கர்த்தரையும் சார்ந்து கொண்டு விசுவாச கிரியை செய்யுங்க. நீங்க உங்களை சுற்றில இருக்கிறவர்களையும் தைரியப்படுத்துங்க. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. சில நேரத்துல சில பிரச்சனைகள் நிமித்தமாய் பொருட்களையும் பணத்தையும் இழந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, நிச்சயம் கரை சேருவீங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்பிக்கை இழந்து சோர்வோடு கூட பிரச்சனைகள் நீண்டு இருக்கிறதுன்னு சொல்லி காணப்படுகிற ஒவ்வொருத்தரையும் நீ நம்பிக்கைப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய வசனத்தின் மேலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து விசுவாச கிரியை செய்து ஆண்டவரே ஒருத்தரும் சேதமாகாதபடி தப்பி கரை சேர உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். காண்கிற கேட்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.